முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எம்எல்சிகளுக்கு ஓய்வூதியத்தை உயர்த்தி கொடுத்துருக்கிறார். 30,000 35,000, குடும்ப ஓய்வூதியம் 15,000 17,500 என்று சொல்லியிருக்கிறார். ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு, ஒரு நாட்டின் ஜிடிபிக்கு அனைத்து வகையிலும் தனது உடல் உழைப்பை செலுத்தியவர்கள், மூளை உடைத்து கருத்தாலும் உழைத்த தொழிலாளிகளுக்கு ஏற்கனவே கொடுத்து கொண்டு வந்த பென்ஷனை ஏன் கொடுத்த தயங்குகிறது மாநில அரசு? ஒரே ஒரு முறை எம்எல்ஏவா இருந்து சென்றவருக்கு ஓய்வூதியம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் 28 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் இந்த தமிழக அரசு துறையில் வேலை செய்த பணியாளர்களுக்கு, ஊழியர்களுக்கு ஏன் ஓய்வூதியம் கொடுக்க தவறுறீங்க? ஏற்கனவே இவங்க கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சுட்டார். அந்த பணத்தை எண்றதுக்கே நேரம் போதில்லை. இவங்க இதில் வேற ஓய்வூதியமா இதுவான்னு கிண்டலாக பேசுகின்ற ஒரு சூழல் உருவாகிருக்கு. கக்கன் முதற்கொண்ட காமராஜர் முதற்கொண்ட மக்களுக்காக சேவை செய்து வந்தாங்க. அவங்க என்ன பென்ஷன் கிடைக்க நினச்சி வந்தாங்களா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஜி சங்கர். மீண்டும் ஒரு புதிய காணொலி. தமிழக அரசு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, எம்எல்சிகளுக்கு ஓய்வூதியத்தை உயர்த்தி கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே 30,000 இருந்ததை 35,000, ஏற்கனவே குடும்ப ஓய்வூதியம் என்பதை 15,000 என்பதை 17,500 உயர்த்தி ஒரு அறிவிக்கை வெளியிட்டிருக்காங்க. சட்டமன்றத்தை முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. இதை பற்றிய காணொலி தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு புதிதாக பார்க்கின்ற நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள்: சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குறிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது ஒரு சோஷியல் அவேர்னஸ் சேனல். சமூகத்தின் நன்மைக்காக, தமிழ் சமூகத்தின் நன்மைக்காக, மேன்மைக்காக தொடர்ந்து செயல்படுகின்ற ஒரு சேனல். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, எம்எல்சிகளுக்கு ஓய்வூதியத்தை உயர்த்தி கொடுத்துருக்கிறார். 30,000 35,000, குடும்ப ஓய்வூதியம் 15,000 17,500 என்று சொல்லியிருக்கிறார். இது தொடர்பாக நிறைய கமெண்ட் வந்திருக்கு. நிறைய பேர் ஃபோனில் பேசினாங்க. ஓய்வூதியத்தை உயர்த்தி கொடுக்கின்ற தமிழக முதல்வர், மாநில அரசு ஏன் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரவில்லை என்ற ஒரு கேள்வி அடுக்கடுக்காக கேட்குறாங்க. எல்லோரும் மனதிலும் ஆழமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம். ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக பாராளுமன்றத்தில் கூட எம்பிக்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி கொடுத்த பொழுது இதே கேள்வியைத்தான் வைத்தார்கள். அப்போது இந்த கேள்வியில் பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை தான் நம்ம இன்னைக்கு விவாதிக்க போகிறோம். நாம் தொடர்ந்து பென்ஷனை பற்றி பேசிக்கொண்டு, பென்ஷன் எவ்வளவு மிக மிக முக்கியமானது, ஓய்வு காலத்தில் தனது இறுதி நாள் வரையில் அந்த பென்ஷன் எவ்வளவு பாதுகாப்பானது என்பதை தொடர்ந்து நம்ம பல்வேறு பதிவுகளில் சொல்லிட்டே வரும். அப்போது பென்ஷன் என்பது 1/4/2003 பிறகு மாநில அரசு ஊழியர்களுக்கு, மத்திய அரசு ஊழியர்களுக்கு இல்லை என்ற ஒரு சூழல் உருவான பிறகு கிட்டத்தட்ட ஒரு 23 ஆண்டுகளாக அந்த பென்ஷன் இல்லாத நிலை நீடிக்கிறது. பென்ஷன் சம்பந்தமாக நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். முதலில் பென்ஷன் இங்கு துவங்கியது கிட்டத்தட்ட 1800 திருவிதாங்கூர் அரண்மனையில் அவருக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு பணியாளர் இறந்த பிறகு, அந்த குடும்பத்தில் இருக்க 2 குழந்தைகள் இறந்து விட்டது என்று தெரிந்த பிறகு, அந்த திருவிதாங்கூர் மகாராஜா என்பவர் அதில் மனச்சோர்வு அடைந்து வருத்தம் கொண்டு அதற்கு பிறகு தனது அரண்மனையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஓய்வூதியத்தை அறிவித்தார். 1800 என்று ஒரு வீடியோ ஏற்கனவே பதிவு சொல்லியிருக்கேன். அந்த பதிவையும் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, ஓய்வூதிய திட்டம் என்பது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய திட்டம். அந்த ஓய்வூதியம் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் என்று சொன்னால், ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு, ஒரு நாட்டினுடைய ஜிடிபிக்கு அனைத்து வகையிலும் தனது உடல் உழைப்பை செலுத்தியவர்கள், மூளை உடைத்து கருத்தாலும் உழைத்த தொழிலாளிகளுக்கு ஏற்கனவே கொடுத்து கொண்டு வந்த பென்ஷனை ஏன் கொடுத்த தயங்குகிறது மாநில அரசு என்று ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. மத்திய அரசு ஏன் தயங்குது என்ற கேள்வியும் கேட்கிறாங்க. இதில் இடையில எம்பிக்களுக்கு, எம்எல்ஏக்கள் ஓய்வூதிய உயர்வு, சம்பள உயர்வு என்றெல்லாம் கேள்விகளை கேட்கிறாங்க. அதுல இந்த எம்எல்ஏனா சாதாரண எம்எல்ஏவா? அவங்க கவுன்சிலராக இருக்கும்போது பல கோடிகளை சம்பாதித்தவர்கள் தானே. அவங்க ஏழைகளா பாழைகளா? அவர்களுக்கு எதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம்? அவர்களுக்கு எதுக்கு 35,000 ரூபாய் ஓய்வூதியம் என்றெல்லாம் கேட்கிறார். அது மட்டும் இல்ல, ஒரே ஒரு முறை எம்எல்ஏவா இருந்து சென்றவருக்கு ஓய்வூதியம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் 28 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் இந்த தமிழக அரசு துறையில் வேலை செய்த பணியாளர்களுக்கு, ஊழியர்களுக்கு ஏன் ஓய்வூதியம் கொடுக்க தவறுறீங்க? ஏன் ஓய்வூதியம் கொடுக்க உங்களுக்கு மனம் வரவில்லை என்ற ஒரு கேள்வியை தொடர்ந்து மாநில அரசு ஊழியர்கள் கேட்குறாங்க, மத்திய அரசு ஊழியர்கள் கேட்குறாங்க. குறிப்பாக தமிழகத்தில் மாநில அரசு ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள்
அதற்கான தொடர்ச்சியான இயக்கங்களை போராட்டங்கள் நடத்தி கொண்டே அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே இந்த கருத்தை வலுவாக வைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் அந்த கருத்தை வலுவாக வைக்கிறோம். ஏன் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு 5 ஆண்டுகள் வேலை செய்த எம்பிக்கு எம்எல்ஏக்கு கொடுப்பீங்க. ஏற்கனவே எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பல கோடீஸ்வரர்களாக, கோடீஸ்வர எம்எல்ஏக்கள் எம்பிக்களுக்கு கவுன்சிலராக இருந்தவர்கள் தான் பல கோடிகளுக்கு அதிபதிகளை மாறுவதற்காக எம்எல்ஏக்கு வந்தவர்கள் ஏன் இவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறாங்க. ஓய்வூதியம் எதுக்கு? தனது ஓய்வு காலத்தை தன்னை நோயிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக, வறுமையிலிருந்து விடுபடுவதற்காக, பிறரை நாடு இல்லாமல் இண்டிபெண்டாக இருப்பதற்காக என்று ஒரு ஓய்வூதியத்தினுடைய அடிப்படை கூறு இருக்கு. ஒருத்தர் பல 100 கோடிகளுக்கு சொந்த அதிபதிகளாக இருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஏன் பென்ஷன் என்ற கேள்வி கேட்கறாங்க, தொடர்ந்து கேட்கறாங்க. சரி, அப்படி கொடுக்குறீங்களே, அதை விடவா மோசம் அரசு ஊழியர்கள் என்ற கேள்வி இன்னொரு கேள்வி வைக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்லணும்ல. அதற்கு பதில் சொல்ல தயாராக இல்லை. செப்டம்பர் இடைக்கால அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. மீண்டும் கால அவகாசம் கேட்டிருக்கிறார்கள். அது அக்டோபர், நவம்பர் மாதம் கொடுப்பேன்னு சொல்றாங்க. நவம்பர் மாதம் என்ன வரும் என்று நமக்கு தெரியும். ஆனால் இதற்கு இடையில் தமிழக அரசு, ஏன் மத்திய அரசு கூட சொல்லலாம், எம்எல்ஏக்களுக்கு எம்பிக்களுக்கு பல்வேறு வகையான அலவன்சஸ், சலுகைகள் அதெல்லாம் கொடுப்பது என்பது என்ன ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துன்னு சொன்னா, உண்மையிலேயே அரசாங்கத்தில கொள்கைகளை, கோட்பாடுகளை, அரசாங்கத்தின் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த தொழிலாளிகளுக்கு, அந்த பணியாளர்களுக்கு, அந்த ஊழியர்களுக்கு பென்ஷன் கொடுக்க மனம் இல்லை என்று சொன்னால் தமிழக அரசு எங்கேயோ ஒரு தடம் மாறுகிறது, திசை மாறுகிறது என்று அவர்கள் நினைக்கிறாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் சொன்னாங்க, உங்களுக்கு அதிக சம்பளம், பென்ஷன் நிறுத்தப்பட்டது. அதாவது பழைய பென்ஷன் திட்டத்தை நிறுத்தியது அதிமுக ஆட்சி காலத்தில். ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி சொன்னீங்க, எங்களுக்கு வாக்களியுங்கள், எங்களுக்கு வாக்களித்தால் நாங்கள் பென்ஷன் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்துடுவோம், அதை கொடுத்துருவோம், தொகுப்பூதியம் கொடுத்துருவோம், மதிப்பூதியம் கொடுத்துருவோம், ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவோம், 3 லட்சம் 4 லட்சம் பேர் அரசு பணியிடங்கள் காலியாக எல்லாத்தையும் நிரப்புவோம் என்றெல்லாம் வாக்குறுதிகளை கொடுத்து வாக்குகளை பெற்று ஆட்சி அறையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய முதல்வர் இன்றைக்கு அந்த வாக்குறுதிகளுக்கு எதிராக நடக்கின்றார் என்றெல்லாம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் தொடர்ந்து கோரிக்கையில் வைத்து அவர்களை விமர்சனம் செய்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கிறாங்க. பத்திரிகைகள் செய்து தொடர்ந்து வந்தவனும் இருந்தது. இந்த சூழல் தான் 2 நாட்களுக்கு முன்பாக எம்எல்ஏக்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டு இருக்கிறது என்ற செய்தியை பார்த்த உடனே நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே இவங்க கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சுட்டார், அந்த பணத்தை எண்றதுக்கே நேரம் போதில்லை, இவங்க இதில் வேற ஓய்வூதியமா அதுவா இதுவான்னு கிண்டலாக பேசுகின்ற ஒரு சூழல் உருவாயிருக்கு. அது அவங்க கொள்கைன்னு சொல்லலாம். இந்த ஓய்வூதியம் யாருக்கு உண்மையிலே பொருந்தும்? இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஏழைகளாக இருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு திட்டம் இருக்கு. அங்கே பணக்கார கோடீஸ்வரர்களே இருக்கவே முடியாது. இந்த இடத்துல அந்த ஏழை அப்படிப்பட்ட ஒரு எம்எல்ஏக்களுக்கு மட்டும்தான் கொடுத்துட்றா கூட நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இது கொள்கை, கொடுத்த அனைவருக்கும் கொடுக்க முடியும். பொதுவாக எம்எல்ஏ, எம்பி, கவுன்சில் என்பது பப்ளிக் சர்வீஸ், பொது சேவைக்கு வராங்க. பொது சேவைக்கு வருகின்றவர்களுக்கு தெரிந்தே பொது சேவைக்கு வராங்க. பொது சேவைக்கு வருகின்றவர்களுக்கு ஓய்வூதியம், ஆனால் கொடுத்து கொண்டது ஓய்வூதியத்தை நிறுத்துவாங்க. பொது சேவைக்கு ஓய்வூதியம் தேவையா என்ற கேள்வி உட்பட பல்வேறு கட்டுரைகள் ஆங்கில தினசரி, தமிழ் தினசரிலாம் எழுதியிருக்கிறாங்க. பொது சேவைன்னு வந்துட்டீங்களே, சேவை புரிதானே வந்தீங்க. இதுக்கு முன்னாடி 40 ஆண்டுகளுக்கு முன்பாக எம்எல்ஏவாக இருந்தவங்க எம்பி ஆகிறதுக்கு பென்ஷன் கொடுத்தாங்களா? அவங்க சேவைன்னு தானே வந்தாங்க. கக்கன் முதற்கொண்ட காமராஜர் முதற்கொண்ட மக்களுக்காக சேவை செய்தானே வந்தாங்க. அவங்க என்ன பென்ஷன் கிடைக்க நினச்சி வந்தாங்களா? இது அரசு ஊழியர் ஜாபா, கவர்மெண்ட் ஜாபா? அது மக்கள் தானே உங்களை தேர்ந்தெடுக்கணும். அடுத்த முறை மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்காம போயிட்டா நீங்கள் நடு ரோட்டுக்கு வந்துடுவீங்களே என்றெல்லாம் கேள்விகள் பல வகையாக கேட்டு அதற்கான வித்தியாசத்தை காண்பித்த பிறகும் அரசு மீண்டும் மீண்டும் எம்எல்ஏக்களுக்கு, எம்பிக்களுக்கு ஊதியத்தை உயர்த்துவது, அலவன்ஸை உயர்த்துறது, பென்ஷன் உயர்த்துறது, குடும்ப பென்ஷன் உயர்த்துறது என்று தொடர்ந்து செய்து கொண்டிருக்கு. இது மாநில அரசும் செய்து, மத்திய அரசு செய்து. நான் என்ன சொல்றேன், மாநில அரசு செய்கின்ற, மத்திய அரசு செய்கின்ற விஷயங்களை நாம் கேள்வி கேட்பது எதனால் என்றால், ஏற்கனவே பெற்று வந்த பென்ஷன் சலுகையை தடுத்துட்டீங்களே, அவர்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, ஏன் கொடுக்கல? அவர்களுக்கு கொடுத்துட்டா இந்த கேள்வியே வரப்போவதில்லை, எழப்போவதில்லை என்பதை தமிழக அரசு உணர்ந்து கொள்ளும் என்று நாம் நம்புகிறோம். நாம் சொல்வது பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவது மட்டுமல்ல, உழைப்பாளி என்று சொல்லக்கூடிய, தொழிலாளி என்று சொல்லக்கூடிய, அது அரசு ஊழியரோ தனியார் ஊழியரோ யாராக இருந்தாலும் அந்த தொழிலாளிகளுக்கு 60 வயதை கடந்த பிறகு, பணி ஓய்வு பெற்ற பிறகு அவரை தனது இறுதி காலத்தில் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வதற்காக பென்ஷன் தேவை. ஆங்கிலம் பேசுகின்ற நாடுகள் கொடுக்கின்றது போன்ற ஒரு பென்ஷன் கட்டாயம் தேவை. அரசு ஊழியராக இருந்தால் தான் கொடுக்கணும், மத்திய அரசு ஊழியராக தான் கொடுக்கணும் என்ற நிர்பந்தம் இருக்கக்கூடாது. அனைத்து தொழிலாளி என்று வரையறுக்கப்பட்ட அனைவருக்கும் இந்த பென்ஷனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம், நமது அவா என்ற வகையில் மாநில அரசோ மத்திய அரசோ வருங்காலத்தில் இதையெல்லாம் கணக்கில் கொள்வார்கள் என்று நாம் நம்புவோம். இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி என்பது அனைவரையும்
ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கிறது. கோரிக்கையில் வைத்து போராடி கொண்டிருக்கிற அவர்களுக்கு கிடைக்கவில்லை, போராடாமல் கோடி கோடியாக சொத்துக்களை குவித்து வைத்திருக்கிற அவர்களுக்கு கிடைக்கிறது என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள், தொழிலாளர்கள், பொறியாளர்கள், அதிகாரிகள் என்பதை நினைவுபடுத்தி வருங்காலங்களில் தமிழக அரசு நல்ல முடிவை அறிவிக்கும் என்று நாம் நம்புவோம். இன்னும் ஓரிரு மாதங்கள் இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பாக நல்ல செய்தி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். அன்டில் தென் பாய். நான் உங்கள் டிஜே சங்கர். நன்றி, வணக்கம்.